அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி ராபி கிச்சனில் மட்டன் உப்பு கறி தான் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் உப்பு கறி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இது எங்கள் அம்மாவுடைய ஸ்பெஷலு. இந்த மட்டனில் வந்து நான் வெறும் உப்பும் இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரையாக எடுத்துக்கணும். நல்லா பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. வெறும் இஞ்சி பூண்டு உப்புத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் காயுது, நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் வேறு எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கங்க. இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 காஞ்ச மிளகாய். இதுக்கு காஞ்ச மிளகாய் தான் காரம். இப்போ கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த உப்பு கறி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வீடியோ தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போது இதில் கொஞ்சம் வெங்காயம் வெந்தால் போதும், ரொம்ப வேகணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நான் இந்த கறியை இதில் கொட்டிடுறேன். மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. நீங்கள் இதே பீஃபில் கூட நீங்கள் செய்யலாம். பீஃபாக இருந்தால் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வெறும் மிளகு, வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அவ்வளோதான். இதை நீங்கள் பீஃபில் செய்யலாம், அப்புறம் சிக்கனில் செய்யலாம். இதே மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து மஞ்சள்தூள்லாம் ஆட் பண்ணக்கூடாது, நல்லா வெள்ளையாக தான் இருக்கணும். உப்பெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா அப்படியே ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனோன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மட்டன் வந்து ஒன்றோட ஒன்று ஊற்றக்கூடாது, நல்லா சிம்மிலேயே வச்சுருக்கணும். இந்த மாதிரி நல்லா சுருளை விடணும். இதே நம்ம வந்து நான்ஸ்டிக் பேனில் கூட செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த இரும்பு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இந்த கடாயை யூஸ் பண்ணேன். இப்போ கொத்தமல்லி கீரை போட்டுக்கலாம். சமையலை எப்போதுமே ரசித்து செய்யுங்க, அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும். நம்ம பெரிய வெங்காயம் கூட போடலாம், ஆனால் சின்ன வெங்காயம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணோம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மட்டன் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு அசத்துங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.